வணக்கம். இன்னைக்கு பாபா வங்கா பத்தி தான் பேச போறோம். யார் இந்த பாபா வங்கா? நியூ இயர் வருதோ இல்லையோ, இவர் பேரு வருஷம் வருஷம் கண்டிப்பா அடிபட்டுருது. ஏன்னா இவரு ஏற்கனவே ப்ரிடிக்ஷன் கொடுத்திருக்காரு, அது அப்படி நடந்திருக்கு. யார் அந்த பாபா வங்கா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1911ஆம் ஆண்டு பல்கேரியாவில் உள்ள இடத்துலதான் இவர் பிறந்திருக்கார். இவர் 12 வயசு வரைக்குமே ஒழுங்காதான் இருந்திருக்கார். அப்போ ஒரு சின்ன சூறாவளி வந்து அவர் கண் பார்வையும் பறிச்சிருச்சான். ஸோ அதுக்கப்புறம் ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இவர் கிடைச்சிருக்கா என்னமோ தெரியல. நிறைய விஷயம் கணிச்சு சொல்லியிருக்காரு. அது இவர் 1998ஆம் ஆண்டு 84வது வயசுல அவர் இறந்துட்டாரு. ஸோ இவர் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த எதிர்காலத்தை கிடைக்கூடிய ஒரு சக்திக்கு இவர் கிடைச்சிருக்கு போல. அதை வச்சு நிறைய விஷயம் கிடைச்சிருக்காரு. ஸோ நம்ம கொரோனா வரும் அப்படிங்கிறத வேற வேற ஆங்கிள் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஆட்டி பச்சை போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி டயானா ராணி இருக்காங்க இல்லையா, அவங்களோட மரணத்தை பத்தியும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இரட்டை கோபுர தாக்குதல் அதை பத்தி அவர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய கணிச்சதுனால ஆனா இந்த 2020 என்ன சொல்லியிருக்காரு, நிறைய ராசியை பத்தி சொல்லியிருக்காரு. அது என்ன ராசின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ, பாய்.